ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடைசியா நவம்பர் 28 வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ அதோட தொடர்ச்சியா 29, 30 நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் கூட. சாகர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று இருக்குங்க. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா, டிக்வா புயலால பாதிக்கப்பட்ட நாடாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிவாரணப் பொருட்களை அனுப்புறோம். அப்ப இந்த ஸ்கீமை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகர் பந்து திட்டம் எதற்காக அப்படின்னா, டிக்வா புயல் பாதிப்பு, அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை நாடுக்கு உதவி செய்தல் அப்படின்றது, நிவாரணப் பொருட்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை இந்தியா விரைந்து அனுப்பியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? டிக்வா புயல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. திட்டம் ஸ்கீமை மட்டும் மறந்துடாதீங்க. இலங்கை நாட்டுக்காக கொண்டு வந்தது. அடுத்து பாருங்க, 14வது ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பை எப்ப தொடங்குது அப்படின்னா நவம்பர் 28ல தொடங்குதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் தான் தொடங்குது. சென்னை மற்றும் மதுரையில நடக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து பாருங்க, உலகின் மிக உயரமான ராமர் சிலை திறந்து வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா கோவா. கோவா மாநிலத்துல பர்டிகுலரா கிழக்கு பகுதியில். இது என்னன்னு சொல்லலாம்னா கிழக்கு கோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அடுத்து எந்த இடத்துல அப்படின்னா சி சமஸ்தான கோக்ரான் ஜீவோத்தம் அப்படின்ற இடத்துல துவங்கி வச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களால தான் இது வந்து திறக்கப்பட்டது. யாரால திறக்கப்பட்டது? பிரதமர் மோடி அவர்களால. என்னைய நாள்ல அப்படின்னா இந்த நவம்பர் 28ஆம் தேதி தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இதை திறந்து வைக்கக்கூடியதாக இருக்கும். இதனுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 அடிங்க. ஹைட் எவ்வளோ? 77 அடி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் நமக்கு நல்லாவே தெரியும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சிலை எங்கு திறக்கப்பட்டது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, 30ஆம் தேதி மத்திய மறைமுக வாரிய தலைவராக விவேக் சதுர்வேதி நியமனம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இவருடைய நியமனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்ம 7th எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப பார்த்திருப்போம். மத்திய துறைமுக வாரியம் அப்படின்ற ஒரு அமைப்பை 1963 சட்டத்தின் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க. அதனுடைய தலைவராக இப்ப இருக்கக்கூடியவர் 2025 விவேக் சதுர்வேதியை வந்து நியமனம் செய்யறாங்க. அடுத்து பாருங்க, சர்வதேச கடல்சார் அமைப்பு கவுன்சிலுக்கு இந்தியா வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். கப்பல் போக்குவரத்து மற்றும் உலகளாவிய கடல் சார்ந்த துறைமுகங்களை கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதை ஷார்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா IMO என்னன்னு சொல்லுவாங்க? IMO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுல இந்தியா வந்து 154 வாக்குகள் பெற்று இதுல இதுவாயிருக்காங்க. அடுத்து 2 வருடத்திற்கு இந்தியா அந்த கவுன்சில்ல என்னவா இருக்கும்? உறுப்பினராக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வள்ளலார் பண்பாட்டு மாநாடு 2020 ஜனவரி 26க்குள்ள நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? 2020 ஜனவரி மாசத்துக்குள்ள இதை நடத்தணும், வள்ளலார் பண்பாட்டு மாநாட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இவருடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய அக்டோபர் 5 தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வடலூர்ல சர்வதேச வள்ளலார் மையம் வந்து அமைக்க உள்ளதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸுங்க. வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் வள்ளலாருக்கான முப்பொரு விழா நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 2ல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாங்க. பாரதிதாசனுடைய பிறந்த நாள் அந்த ஒரு வாரம் என்னவா கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது மாதிரி கேட்கலாம். வள்ளலாரோட முப்பெரு விழா 2022 அக்டோபர்ல தொடங்கி 2023 அக்டோபர் வரைக்கும் கொண்டாடி இருக்காங்க. 52 வாரங்கள். இத்தனை வாரம் 52 வீக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? இதை கொண்டாடி இருக்காங்க. ஓகேங்களா? இதுதாங்க இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டேட்டா. தேங்க்யூ. அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம்.